ஸ்ரீபெரும்புதூரில் தனது ஆய்வை முடித்துவிட்டு தற்போது ஒரகடத்தில் முதலமைச்சர் விஜய் தனது ஆய்வை தொடர்ந்திருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கார் மற்றும் உதிரி பாகம் ஏற்றுமதி செய்யும் ஒரு நிறுவனத்தை முதலமைச்சர் ஆய்வு சென்று கொண்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானவன், இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள். ஸ்ரீபெரும்புதூரை தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்துல இயங்கி வரக்கூடிய ரெனால்ட் கார் உற்பத்தி தொழிற்சாலையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். முதலமைச்சர் விஜயை பொறுத்த மட்டில் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில இயங்கி வரக்கூடிய தொழிற்சாலையை இன்றைய தினம் நேரில் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். தற்போது ஒரகடத்துல இயங்கி வரக்கூடிய ரெனால்ட் கார் உற்பத்தி தொழிற்சாலைக்கு நேரடியாக வருகை சென்று தன்னுடைய ஆய்வை மேற்கொள்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்துல 600 ஏக்கர் பரப்பளவுல கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இந்த ரெனால்ட் கார் உற்பத்தி தொழிற்சாலை. ரெனால்ட் நிறுவனம் மட்டுமல்லாம நிசான் நிறுவனத்திற்குமான கார் உற்பத்தியும் இந்த தொழிற்சாலையின் மூலமாகவே செய்யப்பட்டு வருகிறது. அந்த அளவிற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு ஆண்டுக்கு பார்த்தோம் என்றால் 4 லட்சம் வாகனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அழகாக இந்த தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. உலக அளவுல 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கார்கள் மற்றும் உதிரி பாகங்கள் இந்த தொழிற்சாலையில் இருந்து ஏற்றுமதி என்பது செய்யப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழிற்சாலையாகவும் தமிழகத்துல ஒரு தொழில் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இந்த நிறுவனம் இயங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த பகுதிக்கு ஆய்வு மேற்கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார். முன்னதாக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதற்காக தலைமைச் செயலகத்துல இந்திய ரெனால்ட் குழுமத்தின் சார்பில் அதன் அதிகாரிகள் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு தங்களுடைய நிறுவனத்தை நேரில் வந்து பார்வையிட முதலமைச்சருக்கு வேண்டுகோளும் விடுத்திருந்தாங்க. அந்த வேண்டுகோளின் அடிப்படையாகத்தான் தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ரெனால்ட் நிறுவனத்துடைய தலைமை செயலர் ஸ்டீபன் வெப்பேஸ் மற்றும் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் துறையுடைய தலைவர் ஹம்சதீர் ஆகியோர் முதலமைச்சரை சற்று முன்னர் வரவேற்றிருந்தாங்க. தமிழகத்துடைய தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துதல், தொழிற்சாலைகளுடைய செயல்பாடுகள் மற்றும் உட்கட்டமைப்புகளை நேரடியாக மதிப்பிடக்கூடிய வகையில இந்த ஆய்வு என்பது இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டது. புதிய முதலீடுகளை ஈர்ப்பது, ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்களை விரிவாக்க பணிகளுக்கு தேவையான அரசு ஒத்துழைப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில முதலமைச்சர் விஜயனுடைய இந்த ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இறுதியாக இதன் தொடர்ச்சியாக 3வதாக ஒரகடத்தில் இருக்கக்கூடிய சிப்காட் தொழில் வளர்ச்சி மையத்தில் விஜய் அவர்கள் பார்வையிடுகிறார். அங்கு டெய்லமர் பயஸ் இந்தியா என்கிற நிறுவனம் சார்பில் வர்த்தக வாகனங்கள் உற்பத்தி என்பது செய்யப்பட்டு வருகிறது. அதே போல மெர்சிடி பென்ஸ் மற்றும் பாரத் பென்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கான அந்த பேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்த 3 நிறுவனமே வந்து தமிழக அரசோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது போட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த இடங்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொள்கிறார். விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.